வெங்கடேச பண்ணையாரை வீழ்த்தியது யார்? 2003 நடந்த என்கவுண்டர் வெங்கடேச பண்ணையார் காலத்தில் மறக்க முடியாதது. தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம். பணம் பலம், படைபலம், அரசியல் பலம், ஜாதி பலம் எல்லாம் இருந்த ஒரு மனித தேர் சரிந்தது எப்படி? தமிழ்நாட்டில் தென் மாவட்ட தூத்துக்குடியில் மூலக்கரைப்பட்டி கிராமத்தில் பிறந்தவர். நாடார் பேரவை அமைப்பில் தலைவர். 1800 ஏக்கர் நிலம், சொத்து பத்து, பணம் பலம், படைபலம் எல்லாம் இருந்த இந்த ஒருவரை தமிழக அரசு ஏன் ஒரு நொடி பொழுதில் சாய்த்தது? அப்படி நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்? இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 2003 என்கவுண்டர் நடந்தது ஏன்? 35 வயசு ஆன வெங்கடேஷ் பண்ணையார் சொந்த ஊர் மூலக்கரைப்பட்டியா இருந்தாலும் அவருடைய மனைவி ஊர் சென்னை தான். சென்னையில ராதிகா செல்வியை திருமணம் செய்தார். தூத்துக்குடி தலித் அமைப்புல ஒரு தலைவர் பசுபதி பாண்டியருக்கும் வெங்கடேஷ் பண்ணையார் குரூப்புக்கும் அடிக்கடி சண்டை வரும். பஞ்சாயத்தையே ஃபுல் டைம் ஒர்க்கா கொண்ட வெங்கடேஷ் பண்ணையாரை பொறுத்தவரை நட்புண்டு வந்துட்டா தன் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டார். ஆனா அப்படிப்பட்ட நட்பால தான் அவருக்கு வினை அமைஞ்சிருக்கு. யாரும் எதிர்பார்க்கல. சென்னையில பெப்சி முரளியும் வெங்கடேஷ் பண்ணையாரும் நெருங்கிய நண்பர். வட்டிக்கு பணம் கொடுக்க பெப்சி முரளி ஒரு வாட்டி ஜெய் கணேசுக்கு வட்டி பணம் கொடுத்த பெப்சி முரளிக்கு வட்டி பைசா அசலி எதுவுமே வராதனால அந்த பணத்தை எப்படியாவது வாங்கித்தான் நண்பான்ட்டு முரளி வெங்கடேஷ் பண்ணையார்ட்ட சொல்ல அதுதான் பண்ணையாருக்கு விரிச்ச வலை. ஜெய் கணேஷ், நான் சமீர் முகத்திட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், முடிஞ்சா அவன்கிட்ட வாங்கி கொண்டு சுத்த விடுறான், அதான் சுறா மீனுக்கு வச்ச பொறி. சமீர் அவன் பெரிய டக்கால்ட்டி வேலை எல்லாம் பாக்குறவன். கஸ்டம்ஸ்ல மாற்ற பொருள் எல்லாம் கைமாத்தி விக்கிறது, வெளிநாட்டு கரன்சியை மாத்துறது, பல தில்லாலங்கடி கும்பலுக்கு பணம் கைமாத்தி சம்பாதிக்கிறது. வட்டி பைசா வாங்க பண்ணையார் இன்வால்வ் ஆனது தெரிஞ்சு சமீர் முகமது அரசியல் செல்வாக்க பயன்படுத்துறதான். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, பல ஆண்டு முன்னாடி இருந்த தமிழகத்தின் கவர்னர் பாத்திமா பீபி யாருன்னா சமீர் முகமது சொந்தக்காரங்க. உடனே கவர்னர் பாத்திமா பீபி இந்த விஷயத்த அந்த நேரம் முதல்வரா இருந்த ஜெயலலிதா இந்த விஷயத்த சொல்ல இந்த பிரச்சனை இப்படிதான் ஆரம்பிக்கு. சென்னை கமிஷனர் விஜயகுமார்ட்ட கொண்டு போறாங்க. விஜயகுமார் இதனால ஒரு ஸ்கெட்ச் போட்டு தேனாம்பட்ட முருகனையும் கோபியும் கீழ்பாக்க காவல் நிலையத்துல கைது பண்ணி வெங்கடேஷ் பண்ணையாருக்கு குறி வைக்க முருகன் கோபி 2 பேரும் பண்ணையாரை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லல. அரசியல் செல்வாக்கை யூஸ் பண்ணி சமீர் முகமதை வச்சு கேஸ் கொடுக்க வைக்க போலீஸ் பண்ணையாரை தேடுறாங்க. அரசியல் செல்வந்தர்கள்லாம் கமிஷனர் விஜயகுமாருக்கு நெருக்கம் கொடுக்க செப்டம்பர் 25 கமிஷனருக்கு பயந்து பண்ணையார் அவர் நண்பர் ஜான்சனுக்கு சொந்தமான மகாலட்சுமி பிளாட்ல பதுங்கி இருந்தாரு. கமிஷனர் பண்ணையார் நண்பர் பெப்சி முரளியும் பண்ணையாருக்கு நெருக்கமான காவல் அதிகாரி டிசி கிருஷ்ணமூர்த்தி மூலமா அவர் இருக்க இடத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கமிஷனர் பெப்சி முரளி போன்ல இருந்து நீ பண்ணையாருக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல பேசிட்டு சொல்ல, நண்பனை காட்டி கொடுத்த துரோகி ஸ்பீக்கரை போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, காலையிலே வாரேன், இடத்த மாத்த விடாம இருக்க இப்படி பேச வச்சுட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி மகாலட்சுமி பிளாட்ல சுத்தி வளைச்சு அவர் ரூமுக்கு போக பெப்சி முரளியும் டிசி கிருஷ்ணமூர்த்தியும் அனுப்ப. ஏன்னா அவருக்கு நம்பிக்கையானவர்களால இவங்களை ஃபர்ஸ்ட் அனுப்பி கதவை திறக்க வைக்க அவரும் இவங்க 2 பேர் தானு பயப்படாம கதவை திறக்க பின்னாடி போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. பிளான் பண்ணி என்கவுண்டர் அந்த இடத்திலே போடுறாங்க. இந்த செய்தி காட்டு தீயா பரவுது. கர்ப்பமா இருந்த பண்ணையார் மனைவி ராதிகா செல்வி கதறி கருதி அழுதுறாங்க. மறுநாள் 27 வெங்கடேஷ் பண்ணையார் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வராங்க. அங்கிருந்த மக்கள் ஜெயலலிதா ஒழிக, அதிமுக ஒழிக குரல் எழுப்ப அரசு பஸ் லாரிக்கெல்லாம் தீ வைக்கிறாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு போலீஸ் அழுத்தம் கொடுத்து வெங்கடேஷ் தோட்டத்திலே அடக்கம் பண்றாங்க. வெங்கடேஷ் பண்ணையார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பண்ணையார் உடம்புல 7 குண்டு பாய்ந்திருந்து அது 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் சுட்டிருக்காங்க. ஆனா காவல்துறை தரப்புல பண்ணையார் எங்களை துப்பாக்கியால சுட முயன்றார், அதனாலதான் நாங்க தாக்க வேண்டியத சூழ்நிலை வந்தது. மேலும் பண்ணையார் கதவை திறக்க மறுத்ததால கதவை உடைத்தோண்டு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே கதவு உடைக்கவே இல்லை, இது பெரிய பிளான். அடுத்து நடந்த 2004 தேர்தலில் அதிமுக தோற்கடிக்க திமுக பண்ணையார் குடும்பத்துக்கு கை கொடுக்க 2004 மக்களவை தேர்தலில் திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ராதிகா செல்வியை திமுக வேட்பாளராக வென்றார். பண்ணையாரை அளித்த அதிமுகவிற்கு பதிலீடு கொடுக்க 1,81,000 வாக்கு வித்தியாசத்தில் அமைச்சர் ஆனார். ராதிகா செல்வி அமைச்சர் ஆனாலும் கணவர் மரணத்துக்கு நீதியை மட்டும் வெல்லவே முடியலை. இதனால் இந்த விசாரணை வழக்கு சிபிஐக்கு விசாரிக்க சொல்ல 2017 தான் இந்த விசாரணைக்கு வருது. ஆனா இது அதிக காலதாமதம் ஆனதுனால இந்த விசாரணை தள்ளுபடி பண்றாங்க.